விடுதலை புலிகளின் தலைவருக்கு வடக்கில் உருவச்சிலை அனுர அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்ததா? முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலம் வெளியானது அதிரடி வர்த்தமானி. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பயன்பாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்திய டிஐடி விசாரணை. மகிந்தவை சந்திக்குமாறு அனுரவுக்கு அறிவுரை, கடும் கோபத்தில் மொட்டு கட்சியினர். தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரம் நீதியமைச்சு வழங்கியுள்ள உறுதிமொழி. செம்மணி மனித புதைகுழியில் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி, வெளியான தகவல். முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை குறைக்கும் 1986 ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை திருத்துவதை நோக்கமாக கொண்ட வரைவு சட்டமூலத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் முன்னதாக ஜூன் மாதத்தில் 1986 ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் 1ஆம் எண் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இரண்டையும் ரத்து செய்வதற்கான சட்டத்தை வரைவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை திறம்பட நிறுத்தும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு எம்பிக்களுக்கு வாழ்நாள் ஓய்வூதியம் உட்பட இந்த சட்ட சீர்திருத்தத்தை எளிதாக்குவதற்கு 2 வரைவு சட்டமூலங்கள் தயாரிக்க சட்ட வரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் இடம்பெற்ற குற்ற செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என சந்தேகம் நிலவுவதாகவும், அது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்துள்ளது. வவுனியா நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த காரியபெரும ரமேஷ், அந்தோனி பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகிய 3 சந்தேக நபர்களையும் இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சந்தேக நபர்கள் வவுனியா பிரதேச புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். தென்னிலங்கையில் குற்ற செயல்கள் மேற்கொள்ள வவுனியா பகுதியில் இருந்து T56 ரக துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் கடந்த 21ஆம் தேதி கெரிபத்கொட பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கிகள் தெற்கில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா, தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதா என சந்தேகம் இருப்பதால் இது தொடர்பாக 3 சந்தேக நபர்களிடமும் நீண்ட நேரம் விசாரிக்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு அத்தகைய ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதா என்பது குறித்து நடாத்தப்படும் விசாரணைகளுக்காக 3 சந்தேக நபர்களின் வங்கி பதிவுகளையும் பெற உத்தரவு பிறப்பிக்குமாறு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி 3 சந்தேக நபர்களையும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அவர்களின் வங்கிக் கணக்கு பதிவுகளை அழைக்கவும் புலனாய்வு பிரிவிற்கு அனுமதி வழங்கியுள்ளமை மேலும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரபகம், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள நீதியமைச்சின் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்ற போது அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்களை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக நீதியமைச்சர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் 15 முதல் 30 வருடங்கள் ஸ்ரீலங்கா சிறைகளில்
தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல், சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர். தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவுகளான தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும். அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றமையால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் உறுதியளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஓய்வான நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து தொழில்முறை அரசியலை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் யாராவது மீண்டும் அனுரகுமார திசாநாயக்கவே இந்த நாட்டின் ஜனாதிபதி என சொல்வதை கேட்டிருக்கிறார் இருக்கின்றீர்களா? இல்லை, இதுவரை யாரும் அவ்வாறு சொல்லவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் அவரின் சகபாடிகள் நமக்கு பல்வேறான பல அவதூறுகளை அவிழ்த்துவிட்டுள்ளமை தொடர்பில் கட்சி ஆதரவாளர்கள் கொந்தளித்துள்ளனர். அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு குற்றம் சாட்டுகின்றனர். அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கட்சி ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு உருவச்சிலை அமைக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உருவச்சிலை மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல் ஆகியன வடக்கு மக்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும். எமது எதிர்பார்ப்பும் அதுதான். தேர்தல் நடந்தால் அரசாங்கத்தின் பலம் தெரிய வரும். உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இழக்கப்பட்டது. அவர்களின் 23 லட்சம் வாக்குகள் இல்லாமலாக்கப்பட்டது. ஆகையால் மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் அரசாங்கத்தின் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்றார். அதோடு அரசாங்கம் பிரிவினைவாதம் மற்றும் வாக்குறுதிகள் மீறல், முறையான பொது பாதுகாப்பை வழங்க தவறியுள்ள அரசாங்கத்திற்கு பாடம் புகட்டுவதற்கு தேர்தல் ஒன்றே சரியான வழியாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஸ்கேன் இயந்திரத்தின் மூலம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பரிசோதனை நடைபெறவுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜூலை 25 அன்று பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்ட போதிலும் புதிய அனுமதி தேவையில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இல்லாமல் ஸ்கேன் செய்யலாம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வாய்வில் இருந்து இதுவரை 115 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வில் சிறுவர்கள் உட்பட 102 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த புதைகுழி நாட்டின் 3வது பெரிய மனித புதைகுழியாக மாறியுள்ளது. தடயவியல் தளம் ஒன்றில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் அருகில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு அரவணைக்கப்பட்டபடி காணப்பட்ட நிலையில் அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மனித எலும்புக்கூடுகளுடன் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்களில் குழந்தை பால் போத்தல், குழந்தைகள் விளையாடும் பொம்மை, காலணிகள் மற்றும் பாடசாலை பைகள் ஆகியன அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.